ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வரதுனால வந்து எல்லாருமே பரபரப்பாக இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுல வந்து இன்னமும் குழப்பமா இருக்காங்க. ஸோ திராவிட கட்சிகளுக்கு மாற்றா என்ட்ரிகேக்கு நிறைய பேர் ஓட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் சார் அவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சது வந்து நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ நான் ஏன் என்ட்ரிகேக்கு ஓட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தனிச்சே நிற்கிற ஒரு துணிச்சல். ஸோ இன்னைக்கு வந்து பணம் தான் எல்லாமே அப்படின்னு இருக்கும்போது 1% 1% வாங்கின கட்சி எல்லாம் பணத்தை வாங்கிட்டு நோட்டுக்கும் சீட்டுக்கும் போயிட்டு வேற கட்சியில கூட்டணியோட இருந்துட்டு அவங்களுடைய கட்சியை காலி பண்ணிட்டு இருக்காங்க. பெஸ்ட் கமலஹாசன் அவர்கள் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பணப்புழக்கம் இருந்தால் தான் பொழைக்க முடியும் அப்படின்ற காலத்தில் வந்து தான் தனிச்சே தான் இப்போ தன்னுடைய கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருப்பான் அப்படின்னு சொல்றதுல வந்து சீமான் அவர்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ சீமான் அவர்கள் கிட்ட இன்னொன்று இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 234 சட்டமன்ற தொகுதியில் வந்து 117 ஆண்கள் 117 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரிசம வாய்ப்பு கொடுத்தாங்க. சில பேர் சொல்லுவாங்க பிறப்பிற்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த சம வாய்ப்பு வந்து என்டிகேல மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அவங்களுடைய என்டிகே மாநாட்டிலையுமே வந்து 117 ஆண்களையும் 117 பெண்களையும் நிப்பாட்ட வச்சுட்டு தான் மற்ற பார்ட்டி ஸ்பீச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து ரோஷினி அப்படின்ற திருநங்கையும் நிறுத்தியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய பேசும் பொருளானது. ஸோ இந்த இவங்களெல்லாம் வேட்பாளர்களெல்லாம் நிற்க வைக்க முடியுமா அப்படின்ட்டு யோசிச்ச இந்த காலகட்டத்தில் வேட்பாளர்களாக நிற்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சு காமிச்சிருக்காரு சீமான். ஸோ என்டிகேவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு 2-3 பேர் தெரியும். சீமான், இடுமவன் கார்த்தி, அப்புறம் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் லிஸ்ட் ஒரு 5 பேர் சொல்கிறேன் பாருங்களா. அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டு பாருங்க, வேற மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்றேன், ஒரு டீம் ஜெயிக்கணும்னா அந்த டீம்ல வந்து இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி என்டிகேல இருக்கிற ஒரு 4-5 லீடர்ஸ் பேர்ஸ் மட்டும் சொல்றேன் பாருங்களேன். ஸோ ஆக்சுவலா தாரிகா சல்மான் ராணிப்பேட்டில் இருக்கிறவங்க, பாத்திமா பர்ஹானா நாகப்பட்டினத்தில் போட்டி போடுறவங்க, கார்த்திகாவும் நாகப்பட்டினத்தில் ஒரு தொகுதியில் போட்டி போடுறவங்க. ஸோ இந்த 3 பொண்ணுங்க, அதாவது 3 அக்கா, இவங்க பேசுறதெல்லாம் பாருங்களேன் வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கே பயம் வந்துடும். அந்த மாதிரி பவர்ஃபுல் ஸ்பீச்சா இருக்கும். அதுக்கப்புறம் கோவை தெற்குல வந்து பேரறிவாளன் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் வந்து போட்டி போறாரு. ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய பேசும் பொருளானது. பட் இருந்தாலும் அவங்க எப்படி வந்து சீமான் அவர்களுடைய ஸ்பீச்ல இன்ஸ்பயர் ஆகி வந்து அரசியல்ல நின்று மக்களுக்காக போராடுறாங்க அப்படின்றது வந்து அவரும் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிகப்பெரிய பலம் என்னன்னா, மேட்டூர்ல வந்து வித்யாரண்யா வீரப்பன் அவர்களுடைய மகள் போட்டி போறதுமே வந்து என்டிகே கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். நாகப்பட்டினத்துல வந்து வேதாரண்யம் தொகுதியில வந்து இடுமவன் கார்த்தி போட்டி போறாரு. ஸோ அவர் ஸ்பீச் சொல்லவே தேவையில்ல. முக்கியமா ராஜபாளையத்துல வந்து கார்த்திகேயன் அப்படின்றவங்க வந்து ஒரு டாக்டர், அவங்களுடைய தொழிலெல்லாம் விட்டுட்டு என்டிகேல வந்து வேட்பாளராக நின்று வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிற வீடியோ எல்லாம் இன்ஸ்டால போய் பாருங்க, வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எதுக்காக இந்த வீடியோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் ஜெயிக்கணும்னா அந்த டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தால் அந்த டீம் ஜெயிக்கும். ஸோ அந்த மாதிரி என்டிகேல இருக்கிற வாக்காளர்கள், அப்புறம் என்டிகேல நிற்கிற கேண்டிடேட் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி நிறைய எஜுகேட்டடாக தான் இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து என்டிகே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். கொள்கை கோட்பாடுலையும் சரி, தனிச்சு நிற்கிறதுலையும் சரி, அவங்களுடைய கேண்டிடேட்லையும் சரி, அவங்களுக்கு ஓட் பண்ணுறவங்களும் சரி. ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம ஆட்சி பிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் எனிவே இவங்க எடுத்துட்டு போற வழி, இவங்க போற ரூட் கரெக்டா இருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க போற ரூட் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்டிகேக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு என்டிகே ஓட் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ சொன்னேன். நான் சொன்ன நேம்ஸ் எல்லாம் நீங்க போய் இன்ஸ்டால போய் பாருங்க, அவங்களுடைய ஸ்பீச் வேற மாதிரி இருக்கும். ஸோ பாய்.